சொல்லுங்க ப்ரோ, ஏதோ பேசணும் நீங்க. நான் உள்ள கனியோட ஆபீஸ்ல இருக்கேன், பேச முடியல. சொல்லுங்க. நான் இங்க ஆபீஸ்ல இருக்கேன் ப்ரோ. சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஏதோ சொன்னீங்கல்ல கால் பண்ணி ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. ஆமா, கால் பண்ணி கேட்டீங்களா ப்ரோ? ஏதோ அசிமால திட்டின மாதிரி இருந்துச்சு. சீமானுக்கும் விஜய்க்கும் பிரச்சனை உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்களா? ஏன் நண்பா வணக்கம். தினேஷ் நண்பா. ஆமா ஆமா, நீங்க என்ன பாத்துக்க மாட்டீங்க. எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க நாம் தமிழர் கட்சியா? ஓகே ப்ரோ, புரியுது ப்ரோ. இங்க இந்த நம்ம இந்தியா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சி தலைவரும் விமர்சனத்திற்கு உட்பட்டவங்க தான் ப்ரோ. ஏன் விமர்சனமே பண்ணக்கூடாது நீங்க சொல்றீங்க? இல்ல, அவர் வந்து சீமானையும் சொல்லியிருக்காரு, திமுகவையும் சொல்றாரு, எல்லா கட்சியும் தான் சொல்லிட்டு இருக்காரு. இல்ல ப்ரோ, அது இன்னொன்னு அவர் யாரை விமர்சனம் பண்ணணுங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். அவர் கண்ணோட்டத்துல சீமான் ப்ரோ, நாங்க கட்சியில இருக்கும்போது எங்க கட்சி தலைவரை பத்தி ஒருத்தவங்க தப்பா பேசும்போது இல்ல கட்சி மேல விமர்சனம் வைக்கும் போது எதிர் விமர்சனம் வைக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். அப்படி கிடையாது. நீங்க கட்சி தலைவர் 2 பேர் தான் பேசிக்கணும் அப்படின்னா அங்க சாட்டை துறைமுருகன் இடும்பாவன கார்த்திக்ல இருந்து ஒரு 1000 பேர் இறங்கி பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க இதே மாதிரி போய் எங்களால பேச முடியுமா? நான் அது என்னோட வேலை இல்ல ப்ரோ, அது என்னோட வேலை கிடையாது. அவங்கள நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கான உரிமையும் நமக்கு கிடையாது. அரசியல் சட்டம் என்ன சொல்லிருக்குன்னா ஒரு மனிதனுக்கு கருத்துரிமை இருக்கு, சரியா? உங்க மூக்கு நுனி வரைக்கும் எனக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. அப்ப வந்து நான் வந்து என்ன வேணாலும் பேசலாம். அதை வந்து மரியாதையா விமர்சனத்தை வைக்கணும், அவ்வளவுதான். அப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க ஏன் வந்து மரியாதை விமர்சனம் வைக்கல அப்படின்னா, என்னோட எதிரி எப்படி விமர்சனம் வைக்கிறாங்க அதே மாதிரி தான் நான் வைக்க முடியும். பாலியல் வழக்குல கைதான போட்டிருந்தோமா? ஆமா ப்ரோ, அவர் அந்த பாலியல் வழக்குல அவர் கேஸ் ஒன்று இருந்துச்சுல, விஜயலட்சுமி கொடுத்திருந்தாங்கல்ல. யார் பொண்டாட்டி? யார் பொண்டாட்டி ப்ரோ? என்ன கேஸ்? அதுக்கு சீமான் பொண்டாட்டி அவங்க சந்தோஷமா தான் ப்ரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது விஜயலட்சுமி கொடுத்தது, அவங்க நடிகை கொடுத்தது. சீமான் என்ன ஏமாத்திட்டாரு, 7 முறை நான் கருக்கலைப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னு அவங்க கொடுத்தது. அவங்க சீமான் ஒய்ஃபுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை? அவங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நீங்க தவறா சொல்றீங்க. ஹலோ இல்ல ப்ரோ, நீங்க ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களா இருக்கீங்க, எந்த கட்சியை சார்ந்தவரும் கிடையாது. நாங்க கட்சி சார்ந்து எதிர்கட்சி மேல விமர்சனம் எதிரி சரியா? சரி ப்ரோ, இப்ப போன் பண்ணி கேக்குறேன். வாய்ஸ் மெசேஜ் நம்பர் போட்டு அமைச்சிருக்கேன். நான் ஏன் அதான் உனக்கு போனே பண்ணிட்டேன். நான் ஏன் உனக்கு வாட்ஸ்அப் நீங்க வந்து அந்த மவனை இந்த மவனை அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுவோம் நீங்க சொல்லக்கூடாது ப்ரோ. ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களும் விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்களும் வேணா வந்து ஒரு வீடியோ போட்டு விமர்சனம் வைங்க இவர் மேல, சாத்து மேல. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நாங்க வேணாம்னு சொல்லவே இல்லை ப்ரோ, நீங்க விமர்சிங்க சரியா? ஓகே நண்பா.